அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயன் அவர்கள் சொல்லிக்கினுங்க கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்தன் அவர்கள் வழிகாட்டுதல்படி சென்னை புறநகர் மாவட்ட மகளிர் அணி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மாபெரும் கொள்கை விளக்கு திருமுனை பொதுக்கூட்டம் நீலாங்கரையில் நடைபெற்றது. இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா மகளிர் அணி சார்பாக ஒரு 500 பேருக்கு 5 கிலோ அரிசி வழங்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் பெண்கள் ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்கோசம் சமுதாயத்தில் நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்கோசம் இன்னைக்கு பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி ஒரு நடத்தி இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் சென்னை புறநகர் மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவருக்கும் சென்னை மாவட்ட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை 33 கூட்டம் நடத்திருக்கீங்க. மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா சோழிங்கநல்லூர் தொகுதி, ஆலந்தூர் தொகுதி, இந்த 2 தொகுதியிலும் சரி பாதியாக நாங்கள் 33 பொதுக்கூட்டம் போட்டிருக்கோம். எந்த ஒரு அரசியல் கட்சி கூட இன்னைக்கு ஆளும் கட்சி தீய சக்தி கூட இந்த அளவுக்கு போட்டிருக்க மாட்டாங்க நான் சொல்றேன். ஏன்னா தொடர்ந்து நாங்கள் போடுற நேற்று தான் ஸ்டாலின் சாரோட பிறந்த நாள் இருந்து ஒரு சில இடத்துல கூட்டத்தை பார்த்தோம். நேற்றே எங்களோட ஆளுநர் தொகுதியில் ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தை நாங்கள் நடைபெற்றது. இந்த மாதிரி தொடர்ந்து நாங்கள் போடும்போது மக்களோட வரவேற்பும் எதிர்பார்ப்பும் நிறைய இருக்குது. நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள், மக்கள்லாம் ஒருத்தர் கூட எழுந்து போகல. இதே ஒரு தீய சக்தியோ மற்ற கட்சி சேர்ந்தவர்கள் மீட்டிங் நடத்தியிருந்தா சேர்லாம் காலியாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போட்ட 1000 சேரும் அப்படியே ஃபுல்லாக ஒரு வயசான முதியோர் கூட எழுந்து போகாத அளவுக்கு இருக்கிறாங்கன்னா எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவன ஒரே காரணத்துக்கோசம் அவங்க எல்லாம் ஒரு உணர்வோடு இருந்திருக்காங்கன்றது இது ஒரு சாட்சியாக நான் சொல்லுவேன். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நிறைய நிபந்தனை விதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடையூறுகள் இருந்தாலும் காவல்துறை ஒத்துழைப்போட இன்னைக்கு இந்த நிகழ்வு நாங்கள் சிறப்பாக நடைபெற்றிருக்கோம். இந்த நீலாங்கரை காவல் நிலையம் இப்போ எந்த ஒரு நிகழ்ச்சி முழுமையாக சப்போர்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு சூழ்நிலை ஃபோன் வச்சாலும் எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ஒரு நட்போடு இருக்கிறோம். ஆனால் ஒரு சில காவல் நிலையங்களும் ஒரு சில டிசி ஆஃபீஸிலும் ஏசி ஆஃபீஸிலும் எங்களுக்கு சரியான பர்மிஷன் தர்றது கிடையாது. காரணம் என்னன்னா மேலிட அழுத்தன்றாங்க. அவங்களால வெளியே சொல்ல முடியல. யார் சொல்லி அவங்க இது மாதிரி எங்களுக்கு பர்மிஷன் தராங்கன்னு தெரியல எங்களுக்கு. ஆனால் இருந்தாலும் இன்னும் எதுவாக இருந்தாலும் இன்னும் 45 நாட்களில் ஆட்சி மாற்றம் ஆவது உறுதி. எங்கள் தளபதி ஜார்ஜ் கோட்டையில் உட்காருவது உறுதி. எங்கள் தளபதி அவர்கள் 234 தொகுதியிலும் யார் வேட்பாளராக நிற்க வைக்கிறாரோ அவங்களை எல்லாரும் வெற்றி வேட்பாளராக உருவாக்கி சட்டசபைக்கு அனுப்புவன்றதும் ஆணித்தனமாக சொல்லிக்கிறோம். அதுதான் சார் சொன்னேன். எங்கள் தளபதி அவர்கள் கழக தலைவர் அவர்கள் 234 தொகுதியில் நான் இல்லை, என்னை சார்ந்த யாராக இருந்தாலும் சரி 234 தொகுதியிலும் யாரை வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக நிற்க வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே தளபதியோட ஆசீர்வாதத்தில் வெற்றி பெறுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சந்திச்ச மக்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஈஸியா சாதன் சார் தான் இருக்கணும் நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் அதான் சொல்றாங்க. இது எப்படி நான் பாக்குறீங்க? இல்லை, எனக்கு இது ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு 33 ஆண்டுகளாக எந்த ஒரு எதிர்பார்ப்புமே தளபதி நான் வாழ்ந்துட்டேன். அப்படி இருக்கும் மக்களாக நான் எப்பயுமே ஒரு பாண்டிங்கிலே இருப்பேன். அதனால அவங்களும் என் மேலே இருக்க அக்கறையில் சொல்லலாம். இருந்தாலும் எங்கள் கழகத் தலைவர் யாரை வேட்பாளராக நிற்க வைக்கிறாங்களோ இதே சோழிங்கநல்லூர் தொகுதியிலும் சரி ஆலந்தூர் தொகுதியிலும் சரி நான் வசிக்கும் இந்த சென்னை புறநகர் மாவட்டத்தில் யாரை நிற்க வச்சாலும் சரி கண்டிப்பாக வெற்றியை உருவாக்குவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதானே இப்போ இந்த 75 ஆண்டுகள் கட்சியும் இருக்குது, 50 ஆண்டுகள் கட்சியும் இருக்குது. அவங்க பணம் கொடுத்து மக்களை இப்படி மாற்றி வச்சுட்டாங்க. இது இல்லைன்னா அது இல்லைன்னா இதுன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. இந்த தேர்தல் அப்படி நடக்காது. இந்த தேர்தல் நடக்காது. இரண்டு கட்சி தூக்கி வெளியே போட்டுட்டு விசில் சின்னத்துக்கு ஓட்டை போட்டு தாவேக்கா மிகப்பெரிய வெற்றியை உருவாக்குன்றதை நாங்கள் ஆணித்தனமாக சொல்கிறோம். எந்த கட்சி போனாலும் சரிங்க, 13 கட்சியாக இருக்கட்டும், 10 கட்சி கூட்டணி, எந்த கட்சி கூட்டணி போனாலும் தமிழக வெற்றி கழகம் தனிச்சையாக இருந்தாலும் சரி எங்களை நம்பி யார் வந்தாலும் சரி கண்டிப்பாக நாங்கள் வெற்றியை மட்டும் தான் நோக்கி போகிறோமே தவிர்த்து வேறு எதை பற்றி நாங்கள் யோசிக்கல. வெற்றி தான், வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா மக்கள் இதே சேனலில் எடுத்துன்னு போயிட்டு இந்த டைமில் சாலை ஓரத்தில் போகிறவங்க வரங்கிட்ட நீ பேட்டி எடுத்தால் கூட விசில் சின்னது தான் ஓட்டு போடுவேன்ற ஒரு மனநிலைக்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் போய் இன்றைக்கி சொல்லுங்கன்னு சொல்லலை, மக்களே ஆரவாரமாக ஓட்டு போடணுன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. எப்பயுமே நம்ம தமிழ்நாட்டில் ஓட்டு பர்சன்ட் கம்மியாக தான் வரும். ஆனால் இந்த வாட்டி மேக்சிமம் 80% கண்டிப்பாக ஓட்டு பதிவாகுன்றதான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்தால் ஓட்டு போடணுன்ற மாதிரி நிறைய சூழ்நிலை இருந்தாங்க. இந்த வாட்டி 18 வயசு ஆனவங்க எல்லாருமே ஓட்டு ஐடி வாங்கி நாங்களே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சோழிங்கநல்லூரில் 50,000 பேருக்கு ஓட்டுகளை நாங்கள் புதுப்பிச்சு தந்திருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு 18 வயசு ஆனால் பூர்த்தி செஞ்சதாலும் உடனடியாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு குடும்பத்திலையும் எங்களுக்கு 2 பேர்லேருந்து ஒருத்தர் கண்டிப்பாக இருக்காங்க. அதுவே எங்களுக்கு வெற்றி தான். இப்போ ஓபிஎஸ் சார் இப்போ நம்ம டிவிகே கட்சி இணைவதாக பின்னாடி பேக்ல நிறைய பேசியிருந்தாங்க. இப்போ செங்கோட்டையன் சார்ட்ட சில கேள்விகள் பதிவுகள் வைக்கிறப்ப கூட அது அவங்க மௌனத்தை கொஞ்சம் போயிட்டு இருந்த மாதிரி இருக்காங்க. இப்போ சடனா அந்த சைடு போய் ஜாயின் பண்ணியிருக்காரு.
இதோட நம்ம டிவிகே சைடு ஏதாவது சப்போர்ட் இல்லாம ஏதாவது அங்க இருக்கீங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இதுவரையும் நாங்கள் யாரோட விஷயத்தில் நாங்கள் தாண்டி வரல. எங்களோட மொத்தத்தில் எங்களோட முழு ஒத்துழைப்போட எங்கள் தலைவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா 33 ஆண்டுகளாக திரையுலகத்தில் இருக்கும்போதே எங்களை பக்குவப்படுத்தியிருக்காரு, அரசியல் பக்குவப்படுத்தியிருக்காரு. ரசிகர் மன்றமாக இருக்க சொல்ல சில நற்பணிகளை செய்ய வச்சிருக்காரு. மக்கள் இயக்கமாக சில பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்ய வச்சிருக்காரு. ரொட்டிப்பால் மட்டும் தளபதி விலையில்லா விருந்தகம், விலையில்லா மருத்துவம், இலவச பாட புத்தகம், இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து எங்கள் தலைவர் அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பக்குவப்படுத்தினால எங்களுக்கு அரசியல் பக்குவம் வந்துடுச்சு. அதனால யார் எங்ககிட்ட வந்தாலும் நாங்கள் அரவணைப்போம். யார் எங்களை விட்டு யாரும் போக மாட்டாங்க. எங்ககிட்ட யார் வந்தாலும் நாங்கள் அரவணைப்போம். அதான் என் தலைவர் சொன்னார் விக்கிரவாண்டி மாநாட்டில், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஒரு தலைவராக சொல்லுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம் யாருன்ட்டு.